வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு தயிர் எப்படி நல்லா திக்காக கட்டியாக போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் தயிர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது இந்த தயிர் நிறைய பேருக்கு சரியாக வராது, தண்ணியாகும், சரியாக செட் ஆகாது. அந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி கட்டியாக வர்றதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக வர்றதுக்கு வெயில் நேரத்தில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். பால் சூடு வச்சு, அதாவது சூடு பண்ணி ஆற வச்ச பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். நீங்கள் நல்லா ஆறியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெது வெதுப்பாக போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆகும், குயிக்காக செட் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆகும். இன்னொன்று, நம்ம குளிர்காலத்தில் வெது வெதுப்பை தாண்டி கொஞ்சம் சூடாகவே நீங்கள் ஊற்றலாம், தயிருக்கு போடலாம். அந்த மாதிரி அது இன்னும் குயிக்காக செட் ஆகும். அதே சமயத்தில் அதுவும் நல்லா கட்டியாக செட் ஆகும். இப்போ இந்த தயிரில் இருந்து நம்ம ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இந்த தயிரை நீங்கள் இதை விடையும் குறைவாகவும் எடுத்துக்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு அரை ஸ்பூன் போதும். இந்த தயிரை நல்லா இந்த மாதிரி நல்லா நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கிடணும், அதாவது பீட் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம இப்போ இதுதான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த விஸ்கர் தான், இந்த மாதிரி ஃபோர்க்கோ ஸ்பூனுட்டோ நல்லா. இப்போ கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது, இதையும் நல்லா கொஞ்சம் ஆடை. இப்போ ஆடை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஆடையை எடுத்துருங்க. நான் எப்போதுமே ஆடையோட போடுவேன், ஆடை இருந்தால் பரவாயில்லன்னு. ஆடையை நல்லா கலக்கி எடுத்துட்டு அந்த மாதிரி ஆடையோட போடுவேன். அது நல்லா இருக்கும், இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பெரியவங்களுக்கு ஆடையை நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இது வெது வெதுப்பாக இருக்குது, நகைச்சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலக்கி விடணும். நல்லா நீங்கள் கலக்கும்போது அது எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து, இப்போ நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஸ்பூன்ட்டு சும்மா கலக்கி வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் தயிருமா அந்த மாதிரி கலந்து இருக்கும். இப்படி நீங்கள் கலக்கி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாகவும் செட் ஆகும். இன்னொன்று, எந்த இடத்துல வைக்கணும், ஓவன் வச்சுருந்தீங்க, மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உள்ளே நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கார்னரில், அதாவது ட்ரை பிளேஸில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க. வெது வெதுப்பாக இருக்கிற இடத்துல வச்சுருங்க. நான் துணியை போட்டுலாம் மூட மாட்டேன், நான் ஓவனில் வச்சுருவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு துணியை போட்டு கூட மூடி கூட நீங்கள் வைக்கலாம். வச்சு நீங்கள் எடுக்கும்போது இப்போ நைட்டு செய்தீங்கன்னா காலையில் எடுக்கும்போது சூப்பரான தயிர், இதே மாதிரி தயிர் உங்களுக்கு கிடைக்கும். தயிர் செட் ஆகிருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு. இப்போ இது நான் போட்டிருக்கிறது பசும் தயிர், பசும் பாலில் நான் தயிர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பேக்கெட் பாலில் நீங்கள் போடும்போது அது இன்னும் கட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் கட்டியாக இருக்குன்னு. பாக்கெட் பாலில் இன்னும் கட்டியாக இருக்கும். பசும் தயிர் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். மண் பாட்டில் நீங்கள் தயிர் போடும்போது அது இன்னும் நல்லா கட்டியாகும். அந்த தண்ணி அது வெளியில் எடுத்துரும், நல்லா தயிர் மட்டும் உள்ள கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மண் பாட்டிலையும் செய்யலாம். பட் இப்படி செய்தாலும் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.